யூடியூபர் அஹ்மத் மீரான் இவரை நிறைய பேர் வீடியோஸ்ல கைஸ் இந்த ஆக்ட்ரஸ் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னு புருவத்தை தூக்கி தூக்கி பேசுறத பார்த்திருப்பீங்க. இவர் என்ன ஒரு எச்ச வேலை பண்ணிருக்காருன்னா, பிக் பாஸ் பார்வை தே அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டது மட்டும் இல்லாம அந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து அவருக்கு பர்சனலா மெசேஜ் பண்ண ஒரு விமனை டிஜிட்டலா அபியூஸ் பண்ணிருக்காரு. என்னன்னு தெளிவா சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. அஹ்மத் மீரான் என்ற யூடியூபர் என்ன பண்ணிருக்காருன்னா, பிக் பாஸ் பார்வை தப்பா பேசி வீடியோ போட்டது மட்டும் இல்லாம அந்த வீடியோ ஸ்டோரியில மென்ஷன் பண்ணி பச்சை தேவையா அப்படின்ற மாதிரி டைட்டில் கொடுத்திருக்காரு. பச்சை தேவையான்னு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்மளுக்கே தெரியும். மனசுல இவருக்கு வார்த்தை ஜாலத்துல விளையாடுறதா நினைப்பு போல. சரி, இந்த ஒரு ஸ்டோரியை பார்த்த சாயித்யா அப்படின்ற ஒரு விமன் அவருக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணிருக்காங்க. எப்படி பர்சனல் மெசேஜ் பண்ணி, டேய் அது ஒரு ரியாலிட்டி ஷோடா, அதை பத்தி கருத்து தெரிவிக்கிறத விட்டுட்டு எதுக்குடா இந்த மாதிரி வேர்ட்லாம் யூஸ் பண்ற பாஸ்டர் அப்படின்ற மாதிரி மெசேஜ் கடுமையா பண்ணிருக்காங்க. அந்த மெசேஜை பார்த்த அஹ்மத் மீரான் என்ன பண்ணிருக்கணும், ஒரு தைரியமான ஆண்மகன் என்ன பண்ணிருக்கணும், இவர் தான் தைரியமான ஆளாச்சு, அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இந்த புருவம் தூக்கி என்ன பண்ணிருக்கு தெரியுமா, புருவம் தூக்கிக்கிட்டே இவங்களை மென்ஷன் பண்ணி ஸ்டோரி வச்சிருக்கு. இவர் எதிர்த்து மெசேஜ் பண்ண அந்த பெண்ணை எப்படிலாம் பாடி ஷேம் பண்ண முடியுமோ, எப்படிலாம் இவரோட ஆடியன்ஸை ட்ரிகர் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணி நிறைய ஸ்டோரி வச்சிருக்கு. இவர் வச்ச அந்த ஸ்டோரியை பார்த்த இவருடைய விழுதுகள் அந்த பெண்ணை தேடி கண்டுபிடிச்சு டிஎம் பண்ணி அசிங்கசிங்கமா திட்டுறதும் கேவலமா பேசுறதும் எப்போதும் பண்ற அதே விஷயத்தை தான் பண்ணிருக்காங்க. எப்படியோ இவர் என்ன நடக்கணும்னு நினைச்சு இவரோட ஃபாலோவர்ஸை ட்ரிகர் பண்ணாரோ அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. சரி, இப்போ நான் அஹ்மத் மீரான் என்ற புருவம் தூக்கி கிட்ட கேட்கிறேன், தல அஹ்மத் மீரானே, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இல்ல உன்னோட அக்கா தங்கச்சி உன் கூட சண்டை போட்டாங்க, என்ன பண்ணுவேன்? அவங்க பேசுனது எல்லாத்தையும் ஸ்டோரி வச்சு இந்த மாதிரி எங்க அக்கா இப்படி சொல்லிட்டாங்க, என் ஒய்ஃப் இப்படி சொல்லிட்டாங்கன்னு உன் ஃபாலோவர்ஸை வச்சு அவங்களை திட்ட வைப்பியா? ஏண்டா கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஏறினா உங்களுக்குள்ள இருக்க இந்த சைக்கோத்தனங்கள்லாம் வெளியே வந்துருமாடா? யாரோ ஒருத்தர் வீட்டு பொண்ண பச்சை தே அப்படின்னு சொல்ற உரிமை உனக்கு யாருப்பா கொடுத்தா? பச்சை தேன்னு சொல்லியிருக்க, ஸ்லட்டுன்னு சொல்லியிருக்க, அந்த ரெண்டு வார்த்தைக்கான அர்த்தம் தெரியுமாப்பா உனக்கு? சரி, எதை பேஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தை அடிப்படையா வச்சு பார்வை பச்சை தேனோ ஸ்லட்டுனோ நீ சொன்ன, அதை மட்டும் சொல்லு. இவன் ஒரு ஆளு, இவன் ஸ்டோரி வச்சான்னு இவன் ஸ்டோரியை பார்த்துட்டு நீங்க போய் யாரோ ஒருத்தர் இப்படி அசிங்கமா பேசுறீங்க பாருங்களேன். உங்களை சொல்லணும், சோசியல் மீடியால இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு இவ்வளோ தைரியமா ஒருத்தவங்களை நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு டிஃபேம் பண்ணி லேபிள் குத்தி ஸ்டோரி வைக்கிறனா உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? அதுல புருவம் தூக்கி அஹ்மத் மீரானு இவ்வளோ கேவலமா ஒரு பொண்ணை பச்சை தே அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி பப்ளிக்ல சோசியல் மீடியால நீ ப்ரொஜெக்ட் பண்ற. இவ்வளோலாம் பேசிட்டு உன்னோட விளாக்ல கைஸ் இன்னைக்கு டே 3 நோம்பு கைஸ், நோம்பு கஞ்சில உப்பு இல்லாம குடிக்கிறேன் கைஸ், அப்பதான் எனக்கு சொரணம் இல்லாம இருக்கும் கைஸ் வீடியோ போடுறியே. எந்த பேசிஸ்ல நீங்க எல்லாம் கடவுளை கும்பிடுறீங்க? எந்த அடிப்படையில உங்க குடும்பத்து பெண்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. மக்களை இப்ப கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க, இந்த நாயை என்ன பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.